சண்டே கிளாஸ் அட்டன் பண்ணுற சின்ன பிள்ளைங்க கை தூக்குங்க. லிஃப்ட் அப் யுவர் ஹேண்ட்ஸ். வெரி சரி, ஓகே. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டாஸ்க் என்னென்னா, நீங்கள் இந்த வாரம் ஃபுல்லாக பிஸி தான், இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்த வாரம் ஒரு வசனம் நீங்கள் பார்க்காம சொல்லணும், மனப்பாட வசனம். என்ன தெரியுங்களா? அப்போஸ்தலர் 1:8. எத்தனை பேர் இப்போவே தெரியும்? உங்களுக்கு பெரியவங்க கூட சொல்லலாம். அப்போஸ்தலர் 1:8 யாருன்னா தெரியுங்களா? வெரி குட். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது சத்தமாக படிங்களேன், எல்லோரும் சேர்ந்து படிங்க சின்ன பிள்ளைங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைங்களை சின்ன வயசுலேருந்து பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நம்ம நடத்தணும். நம்முடைய சபையில் சின்ன பிள்ளைங்களுக்கு ஆவியானவரை குறித்து அதிகமாக கற்றுக் கொடுக்கணும். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்துக்குள்ளாக நடத்த வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெற்றோர்கள்லாம் கவனிக்கணும். பெற்றோர்களுக்கு தான் மெயினாக இதை நான் சொல்கிறேன். ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு சிலருக்கு புரியும், சிலர் பேருக்கு புரியாது. அருமையான தகப்பனார் வந்து அருமையாக சொன்னார். என்னன்னா, பிள்ளைங்களுக்காக ஜெபிங்க. அது உண்மை தான், 100% உண்மை. பெற்றோர்களாகிய நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, சின்ன பிள்ளைகளுக்கு அவங்க தலை மேலே நம்ம கையை வைத்து ஜெபிக்கும் பொழுது அதில் பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. ஆமே. நம்ம அநேக வேலைகள் அதை தவறிடுறோம், அப்படி செய்கிறதில்ல. ஏன்னா அதில் தான் வந்து ஆசீர்வாதங்கள் அந்த குழந்தைங்களுக்கு இருக்குது. நம்ம அடிக்கிறது வந்து தப்புன்னு நான் சொல்லலை. அது ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கண்ட்ரோல் பண்ணுறோம். அது மாற்றாது. அடிக்கிறது வந்து பசங்களை முழுசாக மாற்றாது, கண்ட்ரோல் பண்ணலாம். அது எப்படின்னா, திருடங்களை வந்து பிடிச்சி நம்ம ஜெயிலில் போட்டால் என்ன பண்ணுறாங்க, குற்றங்கள் குறையுது. காரணம் என்னென்னா, அவன் உள்ளே இருக்கிறான், வெளியே வர முடியாது. ஆனால் அவன் மனசு இருதயம் மாறலை. அது மாதிரி தான் அடிக்கிறதுனால கண்ட்ரோல் பண்ணலாமே ஒழிய உள்ளம் வந்து மாற்றம் அடையாது. அப்போ ஜெபிக்கும் பொழுது தான் அவங்க பிள்ளைகளுடைய இருதயம் மாறும், தொடப்படுவார்கள். அப்போ அந்த ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, நமக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்பிரிட் அவங்களுக்குள்ளே போகுது, நமக்குள்ளே இருக்கிற அன்பின் ஆவி அவங்களுக்குள்ளே போகுது, நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம் அவங்களுக்குள்ளே போகுது, நமக்குள்ளே இருக்கிற சந்தோஷ சமாதானம் அவங்களுக்குள்ளே போகுது, நமக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் அவர்களுக்குள்ளே போகுது. காலையிலையும் நைட்லேயும் நம்ம என்ன பண்ணோம், பிள்ளைகளுடைய தலைமையில கையை வச்சு ஜெபிக்க மாற்றங்கள் உண்டாகும். ஜெபம் பண்ணாமல் மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாது. ஜெபம் பண்ணாமல் மாற்றத்தை எதிர்பார்க்க. சின்ன பிள்ளைங்களுக்கு தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணோம். ஆவியானவர் குறித்து என்ன பண்ணணும், சொல்லிக் கொடுக்கணும். இப்படி சொல்லிக் கொடுக்கும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்களை வருகிற நாட்களில் நம்ம காண்போம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆராதனையை 11 மணிக்கெலாம் முடிக்கணும்னு சொல்லி நம்ம யோசிச்சுருக்கிறோம். ஆனால் முடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 11 மணிக்கு முடிக்கிறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்குது. எப்படி பார்த்தாலும் மெசேஜ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 10:30 ஆயிடுது. ஆனாலும் 11 மணிக்கு முடியணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், பிரயாசப்படுறோம். ஏன்னா சிலர் வந்து 11 மணிக்கெலாம் முடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அதே நேரத்தில் அநேகர் வந்து லேட்டாக வராங்க. லேட்டாக வர்றதுனால என்ன பண்ணுறது, முடிக்கிறதும் கஷ்டமாக. சீக்கிரமாக வந்தால் சீக்கிரமாக கடகடன்னு ஆரம்பித்து எல்லாத்தையும் முடிச்சிடலாம். லேட்டாக வர்றதுனால சரி, இப்போது பிறந்த நாள் திருமண நாட்கள் காண்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அதே போல் பைபிள் ரீடிங் படிக்கிறதெல்லாம் இருக்குது. யாருமே இல்லாமல், கூட்டம் இல்லாமல் நம்ம சில காரியம் பண்ண முடியல. எல்லாத்தையும் பின்னாடி வைக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் எல்லோரும் சீக்கிரமாக வந்தால் அது ரொம்ப நல்லா இருக்கும், அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளுக்கான உங்களுடைய வார்த்தை எங்களுடைய இருதயத்தில் தொனிக்கட்டும், கேட்கட்டும் அப்பா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். ஆனால் அந்த வார்த்தை என்னுடைய இருதயத்துக்கு பலனாக இருக்கும். மேய்ச்சிருக்கணும். அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்துக்கு பலனாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. நம்முடைய கண்களை இறுக மூடிக்கொள்வோம் கர்த்தருடைய சமூகத்தில். ஆண்டவர், என்னோடு கூட நீங்கள் பேசுங்கப்பா, என்னோடு கூட இடைப்படுங்க. ஆவியானவர் என்னை பலப்படுத்துங்கப்பா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது
சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. உள்ளான மனித நாளுக்கு நான் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனித நாளுக்கு நான் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். நான் இந்த உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகள் மூலமாக எங்களோடு கூட பேசுங்க. ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க, அதிசயங்கள் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இந்த நாள் ஞாயிறு ஆராதனை நம்ம என்று சொல்லுகிறோம். ஆராதனை என்று சொல்லும் பொழுது கர்த்தரை தொழுது கொள்ளுவது. எப்படி தொழுது கொள்ளணுமா? எப்படி தொழுது கொள்ளணும்? பரிசுத்த அலங்காரத்துடனே கூட தொழுது கொள்ள வேண்டும். அசுத்தத்தோடு அல்ல, துர்சிந்தைகளினால் அல்ல, பாவத்தினால அல்ல. எப்படி தொழுது கொள்ளணுமா? பரிசுத்த அலங்காரம். நம்ம எதுலையும் என்ன பண்ணுறோம்? நம்ம அலங்காரம் பண்ணுறோம். அந்த அலங்காரம் இல்லை, பரிசுத்த அலங்காரம். மனுஷனும் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அந்த அலங்காரம் எங்கே இருக்குது அப்படின்னா இருதயத்தில் இருக்குது. எங்கே இருக்குது? நம்முடைய இருதயத்தில் இருக்குது. அதை தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? பார்க்குறார். இருதயம் எப்படி இருக்குது? சுத்தமாக இருக்குதா? அது பரிசுத்தமாக இருக்குதா? அது அலங்கரிக்கப்பட்டதாக இருக்குதா? ஆண்டவர் பார்க்குறார். ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்ல, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைய. சிலருடைய வாழ்க்கை அப்படின்னா வெளியில் வந்து எப்படி இருக்குது? வெள்ளை வெள்ளையும் சொல்லியமாக இருப்போம் வெளியில். ஆனால் உள்ளே எப்படி இருக்குது? எலும்பு கூடு, துர்நாற்றம் அப்படிலாம் இருக்குது. ஆண்டு சொல்ல, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையே என்றார். ஆண்டவர் வந்து நம்மை அழைக்கிறார், உற்சாகப்படுத்துகிறார். எப்படின்னா பரிசுத்தமாய் வாழ்வதற்கு சொல்கிறாரு. தன்னை போல் இருக்கணும்னு கேட்டுக்கிறார். அது எவ்வளோ ஒரு நல்ல வார்த்தை. போன வாரம் வந்து ஒரு மெசேஜ் கேட்டோம். அந்த மெசேஜினுடைய அந்த கீ வேர்ஸ் என்ன ஞாபகம் இருக்குங்களா? வசனம் இல்லை, என்ன 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 வசனம் சொல்லுங்கள். வசனத்தையே சொல்லுங்கள் முழுசா. நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள். நான் ஹோலியாக இருக்கிறேன், நீங்களும் அப்படி இருங்க, ஹோலியாக இருங்க. நம்ம ஆண்டவர் எவ்வளோ நல்லவர்ல. அது அவருடைய ஸ்தானம். ஹோலினஸ்ன்றது அவருடைய ஸ்தானம். நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், நீங்களும் அந்த அளவுக்கு வரக்கூடாது, என் லெவலுக்கெலாம் நீங்கள் வரக்கூடாது. அப்படி சொல்லலை. நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், நீங்களும் அப்படி ஆகிடுங்கன்றார்.
என்னை போல் நீங்கள் எப்படி இருங்க, பரிசுத்தமுள்ளவர்களாக இருங்கள். இன்றைக்கி பரிசுத்தத்தை பற்றி சபையில் பேசுகிறது வந்து ரொம்ப ஒரு ஓல்டு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஆசீர்வாதங்களை பற்றி எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறோம், நம்ம கேட்குறோம். ஆசீர்வாதங்களை குறித்து பேசப்படுகிறது. பரிசுத்தம் அப்படின்னா ஜனங்கள் மத்தியில் ஒரு பெரிய தோய்வு உண்டாகுது. ஐயோ, பரிசுத்தை பற்றி பேசுகிறாங்க. இந்த காலத்தில் எப்படிங்க அப்படிலாம் இருக்க முடியும்? அப்படிலாம் முடியுமா? அந்த காலத்தில் இருந்தாங்க, இந்த காலத்தில் அப்படிலாம் இருக்க முடியாது. பரிசுத்தனா அவ்வளோ கசப்பாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. ஆண்டவர் வந்து நம்ம பரிசுத்த வாழ்க்கைக்கு அழைக்கிறார். ஆராதிக்கிறது கூட எப்படி ஆராதிக்கணுமா? பரிசுத்த அலங்காரத்தோடு கூட ஆராதிக்க வேண்டும். அதுக்காக நம்ம நல்லா ட்ரெஸ்ஸு போட்டுக்கூடாதா? நம்ம அலங்கரித்துக்கான் தப்பு இல்லை. அதை விட எது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்? இருதயத்தை அலங்கரிக்கணும். அல்லேலூயா. நம்ம இருதயம் அலங்கரிக்கப்பட வேண்டும். இருதயம் சுத்தமுள்ளதாய் இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். சில நேரங்களில் என்ன ஆகிடுதுன்னா, இந்த பரிசுத்தத்தை கெடுக்கிற ஒரு காரியம் வெளியிலேருந்து வர்றதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை கெடுக்கிற காரியம் எங்கேருந்து வர்றதில்லை, வெளியிலேருந்து வர்றதில்லை. அது எங்கேருந்து தான் வருது? நமக்குள்ளேருந்து தான் வருது. நம்ம உள்ளேருந்து தான் வந்து நம்மளை என்ன பண்ணிடுது? அசுத்தப்படுத்தி விடுகிறது, தீட்டுப்படுத்தி விடுகிறது. சில நேரங்களில் சில வசனங்களை படிக்கிறோம், ஆனால் அந்த வசனத்துடைய விளக்கங்கள் நமக்கு தெரியறதில்லை, அதனுடைய ஆழங்கள் தெரியறதில்ல, அதை தியானிக்கிறதில்லை, அதை யோசிக்கிறதில்ல, சிந்திக்கிறதில்ல. நாம் எப்படி கரைப்படுகிறோம், நாம் எப்படி தீட்டுப்படுகிறோம் என்பதை நம்ம என்ன பண்ணணும்? வேத வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்ளும் பொழுது பரிசுத்தமாகிறோம். நமக்குள்ளே அந்த பரிசுத்தம் வந்துருச்சுன்னா தேவ மகிமை நம்மை மூடிக்கொள்ளும். தேவனுடைய ப்ரெசன்ஸு, காட்ஸ் ப்ரெசன்ஸு, அவருடைய மகிமையை நம்ம என்ன பண்ண முடியும்? அதை அனுபவிக்க முடியும். அதில் சந்தோஷமாக இருக்க முடியும். இந்த உலகத்தில் சில பேர் நினைக்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்கன்னா, சந்தோஷம்லாம் இந்த உலகத்தில் தாங்க இருக்குது. இந்த உலகத்தில் சந்தோஷம் இருக்குங்களா அப்படின்னா சொல்லுங்கள். இருக்குது. அது என்ன சந்தோஷம்? ரொம்ப அற்பமான சந்தோஷம். அதுக்கு பேர் சிற்றின்பம். அதுக்கு பேர் என்னது? சிற்றின்பம். உலகத்தில் ஒரு சந்தோஷம், ஒரு விதமான சந்தோஷம் இருக்குது, அது சிற்றின்பம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஆண்டவர்கிட்ட என்ன இருக்குன்னா பேரின்பம். எல்லாம் சொல்லுங்கள், பேரின்பம். இந்த பேரின்பத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? அனுபவிக்க முடியும். அது எப்படி முடியும் அப்படின்னா, அவருடைய வழியில் போய் தான் அந்த பேரின்பத்தை, சந்தோஷத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? அனுபவிக்க முடியும். இந்த சத்தியத்தை அறிய 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 நமக்குள்ளே இருக்கிற அந்த இருள் நம்மை விட்டு விலகுகிறது, அந்த அசுத்தங்கள் நம்மை விட்டு விலகுகிறது. அசுத்தம், இருள் விலக விலக என்ன ஆகிடுது? நமக்குள்ள ஒளி அதிகரித்து கொண்டே போகிறது. ஹல்லேலூயா. அதனால தான் இப்படிப்பட்ட சண்டே சர்வீஸ்க்கு யாரும் மிஸ் பண்ணாமல் சபைக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. சரி, ஓகே. நமக்குள்ளே இருந்து வருகிற சில காரியங்கள் நம்ம எப்படி கரைப்படுத்துகிறது, என்னென்ன காரியங்கள்லாம் நம்மை கரைப்படுத்துகிறது என்று நம்ம பார்க்கலாம். மார்க்குவின் சுவிசேஷ புத்தகம் 7வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எது ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்துமா? மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். தீட்டுப்படுத்து வெளியிலேருந்து வர்றதில்லை. நான் நல்லா தாங்க இருந்தேன், அவங்க வந்து சொன்னதுனால தாங்க இப்படி ஆயிடுச்சு, அவங்க இப்படி பண்ணதுனால தாங்க இப்படி ஆச்சு, அவர் பேசுனதுனால தாங்க இப்படி ஆச்சு. கிடையாது. எது நம்மளை தீட்டுப்படுத்தா? ஆண்டவர் சொல்ல, வெளியிலேருந்து உன்னை எதுவும் தீட்டுப்படுத்தலைப்பா, உனக்குள்ளே இருக்கிற காரியம் தான் உன்னை தீட்டுப்படுத்துது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், மனுஷருடைய இருதயத்திற்குள்ளேருந்து பொல்லாத சிந்தனைகள். எது ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்துது? என்ன ரொம்ப ஒரு மாதிரி துக்கமாயிட்டீங்களா? என்னமோ சொல்ல போகிறாங்க போல இருக்கு. சொல்லுங்க. மனுஷனுக்குள்ளேருந்து பொல்லாத சிந்தனைகள். இங்கிலீஷில் ஈவில் தாட்ஸ். இங்கிலீஷில் ஈவில் தாட்ஸ், தீமையான சிந்தனைகள், பொல்லாத சிந்தனைகள். சிந்தனைகள் உண்டாகுது. எங்கேருந்து உண்டாகுது? இருதயத்திலிருந்து உண்டாகுது. இருதயத்தில் அவ்வளோ விஷயம் இருக்குது. இருதயத்தில் இவ்வளோ காரியங்கள் இருக்குது. பொல்லாத சிந்தனைகள் உண்டாகுதான். பொல்லாத சிந்தனைகள், தீமையான சிந்தனைகள். ஒருத்தனை கெடுக்கணுன்ற மாதிரியான சிந்தனை, ஒருத்தரை நசுக்கணுன்ற மாதிரியான சிந்தனைகள், மற்றவர்களுக்கு பொல்லாப்பு செய்யக்கூடிய
சிந்தனை, மற்றவர்களுக்கு தீமை செய்யக்கூடிய சிந்தனை. இதே யோசிக்கிறோம், இப்படி பண்ணிடணும், இப்படி பண்ணிடணும், இப்படி செஞ்சிடணும், இப்படி மாற்றிடணும், இப்படி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி கெட்ட எண்ணங்கள், தீமையான எண்ணங்கள் ஒரு மனுஷன் என்ன பண்ணிடுதான், கரைப்படுத்தி விடுகிறது. அப்படி கரைப்படும் பொழுது என்ன ஆகுதுன்னா, தேவ மகிமையை அவன் உணர முடியாது, தேவ மகிமையை அவன் அனுபவிக்க முடியாது, கர்த்தரிடத்திலிருந்து சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது, தேவனிடத்திலிருந்து சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. வாழ்க்கையில் கசப்புக்களும் வெறுப்புக்களும் உண்டாகிறது. காரணம் என்னென்னா, இதுக்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுது இதை கண்டுபிடிக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வாழ்க்கையாக இருக்கணும்னா நமக்குள்ளே என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்ம என்ன பண்ணுறது, மற்றவனுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நம்ம அதிகமாக யோசிக்கிறோம். மற்றவர்களை நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் நான் போட்டிருக்கு. இல்லை, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் அப்போ எனக்குள்ளே என்ன இருக்குது, நான் சிந்திக்கிறது கரெக்டாக, எனக்குள்ளே ஒரு யோசனை வருது, அது கரெக்டாக, கனியற்ற அந்தகார கிரியைகளை என்ன பண்ணணுமா, கடிந்து கொள்ளணுமா. எனக்குள்ள ஏன் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை வருது, அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேனே, போகும்போது அடிப்பட்டு கீழே விழணும்னு நினைக்கிறேனே, எனக்கு உள்ள இப்படி, இது தப்பு, பிசாசு கொடுக்குற எண்ணம், இதை நான் கடிந்து கொள்ளணும். இயேசுவின் நாமத்தினால் இப்படிப்பட்ட எண்ணங்களை கொடுக்குற பொல்லாத ஆவியே உன்னை கடிந்து கொள்கிறேன்னு சொல்லணும், வாயை திறந்து சொல்லணும். ஒரு தவறான எண்ணங்கள் வரும்போது, தவறான சிந்தனைகள் வருது, அப்படியே போயிடக்கூடாது. ஒரு கெட்ட சிந்தனை வருதா, ஒரு கெட்ட எண்ணம் வருதா, இயேசுவின் நாமத்தினால இந்த எண்ணத்தை கொடுக்குற இந்த ஆவியை கடிந்து கொள்கிறேன்னு சொல்லணும். ஆண்டவர் சொல்லணும், ஆண்டவரே இப்படிப்பட்ட எண்ணங்கள் வருது, நான் கடிந்து கொள்கிறேன், இது வரக்கூடாது. ஜெபிக்கணும், அதிகமாக அதுக்காக ஜெபிக்கணும். இது ஒரு மனிதன் என்ன பண்ணிடுது, கரைப்படுத்தி விடுகிறது. தொடர்ந்து அந்த எண்ணங்களுக்கு இடம் கொடுத்துட்டே இருந்தால் டக்குன்னு உள்ளே போயிடும், இருதயத்துக்குள்ளே போய் என்ன பண்ணும், அப்படியே வளர்ந்து பெருகிடும். மனுஷன் என்ன பண்ணிடும், அழித்து போட்டு விடும். இருதயம் கெட்டு போச்சு அப்படின்னா நித்தியத்தில் நமக்கு இடம் இல்லை. அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துக்கு போகணும், அதுக்காக தான் நம்ம உட்காந்துட்ருக்கோம். எல்லாருமே எங்கே போகணும், பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய தைரியம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும், அது ரொம்ப முக்கியம். அதுக்கு இந்த பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. தேவனை தரிசிக்கணுமா, நமக்கு என்ன தேவை, பரிசுத்தம் தேவை. நம்ம இருதயத்தில் சுத்தம் தேவை, பரிசுத்தம் தேவை. இந்த நாளில் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும், எனக்குள்ளே எப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்குது, எப்படிப்பட்ட சிந்தனைகள் இருக்குது. யோசேப்போட சகோதரர்கள் என்ன பண்ணாங்க, யோசேக்கு விரோதமான ஒரு தீமையான எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்தது, பொல்லாப்பான எண்ணங்கள் இருந்துச்சு. அவனை கெடுக்கணும், இவன் நல்லா இருக்கக்கூடாது, இவன் இருக்கிறதுனால தான் எங்கள் பேர் கெடுது, இவன் இருந்தால் நம்ம வாழ முடியாது போல இருக்குது, இவன் எங்களை விட ரொம்ப பெரிய ஆளாயின்னு நினைக்கிறான் போல இருக்குது, இவன் இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தப்பான எண்ணம் வந்துச்சு அவங்களுக்குள்ள. வந்ததுங்களா இல்லைங்களா? ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். ஆதியாகமம் 50:20 போவோமே. ஆதியாகமம் 50:20. அதில் சொல்கிறாங்க பாருங்க, யோசேப்பு சொல்கிறாரு அவங்க சகோதரர்களை பார்த்து, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தப்பு பண்ண நினச்சிங்கப்பா, எனக்கு கெட்ட காரியத்தை செய்யணும்னு நினச்சிங்க, பொல்லாப்பு செய்யணும்னு நினச்சிங்க, என்ன பண்ணீங்க, குழியில் போட்டீங்க, என்ன பண்ணீங்க, கொலை செய்யணும்னு நினச்சிங்க. முதல்ல கொலை தான் செய்யணும்னு நினச்சாங்க, அப்புறம் நம்ம குழியில் போட்டாங்க. அப்புறம் நம்ம இங்கே இருக்கவும் கூடாது, இவனால் நம்ம கொஞ்சம் காசு கிடைச்சாலும் நல்லா இருக்கும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, விட்டு போடுறாங்க, அடிமையாக விட்டு. அப்படி யாருன்னா அப்படி பண்ண முடியுமா? அடிமையாக கூட பிறந்த சகோதரனே என்ன பண்ணுறாங்க, அடிமையாக. அவனுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்துச்சு பாருங்க, இவன் அடிமையாக வித்துறலான்னு ஒரு எண்ணம் வருதுங்களா, இவனுக்குள்ளே யோசனை வருது, நம்ம கூட பிறந்தவன் தானே, நம்ம சகோதரன் தானே, இவனை நம்ம இப்படி விற்கணும்னு நம்ம நினைக்கிறோமே, இதை என்ன பண்ணியிருக்கணும், இந்த எண்ணம் தப்பு, எனக்குள்ளே வர்ற எண்ணம் தப்பு, ஆண்டவரே இது மாதிரி ஒரு எண்ணம் வருது, அது தப்பு ஆண்டவரே, இதை நான் உடன்பட மாட்டேன், இந்த எண்ணத்துக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், உடன்பட மாட்டேன், என் தம்பி என்ன பண்ண மாட்டேன், அவனை விட்டு போட மாட்டேன் அப்படின்னு மனம் திரும்பி இருக்கணும். அந்த எண்ணங்களும் பிசாசு கொடுக்கும்போது. ஆனால் என்ன பண்ணுறாங்க, எண்ணங்களை ஏற்றுக்கொள்கிறா, இது நல்லா இருக்குது இந்த யோசனை, விற்று போட்டுடலாம். தீமை செய்ய என்ன பண்ணுறாங்க, நினச்சாங்க. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். நீங்கள் தேவனுடைய சித்தத்தில் இருந்தீங்கன்னா, தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் இருந்தால், ஒருவேளை நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் நம்மை சுற்றிலும் இருக்கிறவங்க ஒருவேளை நமக்கு தீமை செய்ய நினைக்கலாம், ஆனாலும் அந்த தீமைகளை கூட கர்த்தர் என்ன பண்ணுவார், நன்மையாக மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆனால் நமக்கு சொல்கிற காரியம் என்னென்னா, நீ தீமை செய்ய நினைக்காத, மற்றவர்களுக்கு என்ன பண்ணாத, தீமை செய்ய நினைக்காத, தீமையோடு கூட எதிர்த்து நிற்காத. எனக்கு ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் சில பேர் சொல்லுவேன், நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். பைபிள் என்ன சொல்லுது, நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கும் நல்லவன் தான். ஹல்லேலூயா.
அதுதான் பைபிள். உலகம் என்ன சொல்லுது? நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். பைபிள் என்ன சொல்லுது? நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கும் நல்லவன் தான். ஹல்லேலூயா. தீமையோடு கூட எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருத்தவனுக்கு தீமை செய்கிறானா எதிர்த்து நிற்காத. தேவனிடத்துல சொல்லு, கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லு, ஜபத்தில் கர்த்தருக்கு தெரியப்படுத்து. ஆண்டவர்கிட்ட போய் சொல்லிடணும், ஆண்டவர் எனக்கு தீமை செய்ய நினைக்கிறாங்க, உங்ககிட்ட சொல்கிற ஆண்டவர் நீங்கள் பார்த்துக்குங்க. ஹல்லேலூயா. பழி வாங்குதல் அது உங்களுக்குரியதல்ல, பழி வாங்குதல் எனக்குரியது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பழி நீ வாங்க தேவையில்லப்பா, அதை நான் பார்த்துக்கிறேன்ற. நம்ம வேலை என்ன? கர்த்தருடைய கருத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்துடும், நீங்கள் பார்த்துக்குங்க சொல்லணும். அதுக்காக நம்ம கண்டுக்காமல் போயிடக்கூடாது. தேவனிடத்தில் போகணும், மனுஷங்கிட்ட போகக்கூடாது, வேறு யாருக்கிட்டையும் போகக்கூடாது. தேவனிடத்தில் போய், ஆண்டவரே என்னுடைய காரியங்கள் இப்படி இருக்குது, எனக்கு தீமை செய்ய நினைக்கிறாங்க, அவங்கள ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். கர்த்தர் உங்கள் பட்சமாய் நிற்பார். ஹல்லேலூயா. நீங்கள் தீமை செய்யாதீங்க, தீமையான எண்ணங்கள் உங்களுக்கு வேண்டாம். அப்படி எண்ணங்கள் பிசாசு கொடுக்கும்போது அது கடிந்து கொள்ளணும், நீங்கள் அப்படி இருக்கணுன்றார். அதே போல் உங்களுக்கு விரோதமாக சில தீமை செய்யலாம், அதுக்காக நீங்கள் என்ன பண்ணாதீங்க, ரியாக்ட் ஆகாதீங்க. என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணுங்க. தீமை செய்கிறவர்களுக்காக என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் அவன் ஜெபம் பண்ண கடவன் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெபம் பண்ணணும். துன்பம் வருது, ஒரு மனிதன் மூலமாக துன்பம் வருது, பக்கத்து வீட்டுக்காரன் மூலமாக துன்பம் வருது, கூட வேலை செய்கிறவங்க மூலம் துன்பம் வருது. என்ன பண்ணணுமா? ஜெபம் பண்ணுங்கன்றார் ஆண்டவர். அதுதான் நம்முடைய வேலை. ஹல்லேலூயா. என்னுடைய காரியத்தை நானே வழக்காடுவேன், என் காரியத்தை நான் தீர்த்து கொள்வேன்னு சொல்லி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். நாம் நமக்குரியவர்கள் அல்ல, நாம் தேவனுக்குரியவர்கள். ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை, உம்முடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்கப்பட்டிருக்கிறேன். நீரே என்னுடைய எஜமானன், நீரே என்னுடைய தகப்பன், நீரே என்னுடைய ஆண்டவர், என்னுடைய காரியங்களை நீர் செய்யும், எனக்காக நீங்கள் வழக்காடுங்கப்பா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஹல்லேலூயா. யுத்தம் உங்களுடையதில்லை, யுத்தம் யாருடையது? அது தேவனுடையது, கர்த்தருடையது. ஹல்லேலூயா. அவர் யுத்தம் பண்ணுவார் நமக்காக. நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. மறுபடியும் வந்துடும் மார்க் 7வது அதிகாரம் 21. எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும். அடுத்தது என்ன வருது? ஒவ்வொன்றத்தையும் பிரசங்கம் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல. விபச்சாரங்களும் சொல்லப்பட்டிருக்கு. 2வது காரியம் என்னது? விபச்சாரம். இது எங்கே இருக்குதான் பாருங்கள். வேதம் அற்புதமாக நமக்கு போதிக்குது பாருங்கள். விபச்சாரம் எங்கே தான்? இருதயத்தில் தான் இருக்குதான். எங்கே இருக்குது அது? எங்கேயோ வெளியிலேருந்து வரல. இல்லைங்க, நான் சும்மா தாங்க இருந்தேன், எதுவுமே எனக்கு தெரியாதுங்க, என்னை இப்படி ஏதோ பண்ணிட்டாங்க, அப்படி கிடையாது. உள்ளத்தில் இருக்குது, அது இருதயத்தில் இருக்குது. அது ஃபிசிக்கலாக மாத்திரம் இல்லை, இருதயத்தில் இருக்கும், நினைவுகளில் இருக்குது, யோசனைகளில் அது இருக்குது. வாலிப பிள்ளைங்கன்னு நல்லா கவனிக்கணும். வாலிப கூட்டம், பெரிய கூட்டம் நம்மளால் வைக்க முடியாது. இந்த மாதிரி பிரசங்கத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? கவனிக்கணும். கர்த்தருக்கு சித்தமாக தான் வைப்போம் பெரிய கூட்டங்களை, பட் பிரசங்க நேரத்தில் நீங்கள் கவனிக்கணும். மத்தேயுக்கு போவோம், சீக்கிரமாக போவோம், நேரம் இல்லை. மத்தேயு 5வது அதிகாரம் 28வது வசனம் வாசிங்களேன். சீக்கிரம் வாசிங்க, கொஞ்சம் வேகமாக போகலாம். எல்லாம் கவனிங்க தயவுசெய்து. தேவ பிள்ளைங்களை எல்லோரும் கொஞ்சம் கவனிக்க முடியாது போய்க்கட்டும். சொல்லுங்கள், என்ன படிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்த ஆயிற்றுன்றார். இருதயத்தில் ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தாலே அதுக்கு பேர் என்னவா? விபச்சாரம். அப்போ இருதயத்தில் தான் விஷயமே இருக்குது. நம்முடைய பரிசுத்தம் எங்கே இருக்குது? இருதயத்தில் தான் இருக்குது. என் இருதயம் சுத்தமாக இருந்துச்சுன்னா தேவ மகிமையால் நிறைந்திருப்பேன், தேவனுடைய சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும், தேவனுடைய சமாதானத்தை அனுபவிக்க முடியும். இப்போ இப்படிப்பட்ட எண்ணங்கள், சிந்தை, விபச்சாரமான எண்ணங்கள், இதெல்லாம் இருதயத்துக்குள்ளே இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த விபச்சாரம் வேசித்தனம் பண்ணுறவங்களும் எங்கே போக முடியாது? பரலோகத்துக்குள்ளே போக முடியாது. ஒரு வேளை சொல்லலாம், நான் எந்த தப்பும் பண்ணலாங்க, அப்படி இல்லை. இருதயத்தில் இருக்குது, உனக்குள்ளே எண்ணங்களில் இருக்குது, அந்த எண்ணம் தான் பாவன்றார். அதுதான் விபச்சாரம்னு சொல்கிறார். அடுத்தது பாருங்கள், வேசித்தனங்களும். 2வது என்னது? வேசித்தனங்கள். இப்போ 2த்துக்கும் ஒரு வித்தியாசம். வாலிப பிள்ளைங்க கவனிங்க. நிறைய இடத்துல இதெல்லாம் பேசுகிறதுக்கு யோசிக்கிறாங்க. அப்படிலாம் யோசிச்சதுனால தான் நிறைய சபைகள், நிறைய குளறுபடிகள், வாலிப பசங்கள்லாம் ரொம்ப ஸ்லிப்பாகி தவறான பாதைக்கு போனதுக்கு காரணம் என்னென்னா, இப்படிப்பட்ட காரியங்களை சபையில் பேசவே இல்லை, அதனால தான் தப்பான வழியில் போகிறாங்க. விபச்சாரம்னா என்ன? திருமணமானவர்கள் தகாத உறவுகளை வைத்துக்கொள்வது என்னது? விபச்சாரம். வேசித்தனம் என்ன? திருமணமே
ஆகலை. ஆனாலும் என்ன பண்ணுறாங்க, தகாத ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாங்க, தவறான உறவு வைத்து கொள்ளுகிறார்கள். அது தவறு. அல்லேலூயா. திருமணம் இப்போ புதுசாக ஒரு ட்ரெண்டாக சொல்கிறாங்க, ரிலேஷன்ஷிப்புன்றாங்க. கல்யாணமே பண்ணாமல் என்ன பண்ணுறாங்க, ஒரு பையனும் பொண்ணு என்ன பண்ணுறாங்க, வெளியில் போகிறாங்க வராங்க. ஆண்டவருடைய பார்வையில் அது பாவம், அது அசுத்தம். என்ன சொல்கிறாரு, நீ பரலோகத்துக்குள்ளே நுழைய முடியும்னு கனவு காணாதன்றார். அல்லேலூயா. அது என்ன பண்ணிடுமா, இருதயத்தை கரைப்படுத்திடும், இருதயத்தை கெடுத்து போட்டுரும், பரிசுத்தத்தை கொலைச்சிரும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. எப்படிப்பட்ட எண்ணம் இருக்குது நமக்குள்ளே, எப்படிப்பட்ட சிந்தனை இருக்குது. இது எங்கே இருக்குது, உள்ளே தான் இருக்குது. ஒரு மனிதனுக்குள்ளே உள்ளேருந்து வருது. வேசித்தனம் எங்கே இருக்குது, உள்ளே இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்க. ஒரு வேசித்தனமான எண்ணங்கள் உண்டாகிற இடமா இருக்குதா, என்ன ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, விலகி ஓடுன்றார். விலகி ஓடுன்றார். அந்த வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 6:18 வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:18. வாலிப பிள்ளைங்களாம் அதில் எழுதி வைக்கணும். நீங்கள் பைபிள் வச்சுருக்கிறீங்களா? எத்தனை வாலிப பிள்ளைங்க பைபிள் வச்சுருக்கிறீங்க? ஓகே, திறந்து பாருங்கள், பைபிள் எடுத்து திறந்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 6:18. வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். போதும். வேசித்தனத்துக்கு என்ன பண்ணணுமா, விலகி ஓடு. இல்லைங்க, ஒரு அட்ராக்ஷன் மாதிரி இருக்குதுங்க, ஒரு மாதிரி இருக்குதுன்னா அங்கேயே இருக்காது, நிற்காத, ஓடி போயிரு. அங்கேருந்து என்ன பண்ணு, தப்பிச்சு ஓடு. எங்கே போனோம், ஜெபம் பண்ணுறவங்க, பைபிள் படிக்கிறவங்க, ஆராதிக்கிறவங்க, அவங்க கூட போய் சேர்ந்து கொண்டார். ஹல்லேலூயா. நம்ம யார் கூட சேர்றோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவனை தேடுகிறவர்களோடு கூட சேர்ந்து கொள்ள வேண்டும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள், தேவனை உறுதியாக பற்றி கொள்ளுகிறவர்கள், அவங்க கூட போய் சேர்ந்துக்கணும், அவங்க கூட ஒட்டிக்கணும். இது ஒரு அசுத்த மாதிரி தெரியுதா, இது வேசித்தனம். இங்கே ஒரு பாவமான எண்ணங்கள் வருது, பாவமான உணர்வுகள் வர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. இங்கே நிற்கக்கூடாது. ஆண்டவர் சொல்ல, ஓடு, எஸ்கேப் ஆகு, ஃப்ளீ. அந்த இடத்த விட்டு என்ன பண்ணு, ஓடி போய் தப்பிச்சுக்கோ. இல்லைங்க, நான் அங்கே இருந்துங்கன்னே ஜெபம் பண்ணுவோங்க, அதெல்லாம் கடவுளை என் கூட இருக்க சொல்ல முடியாது, தப்பிக்கொள்ள முடியாது. அடுத்தது 7:21 பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலை பாதகங்களும். என்ன சொல்லப்பட்டிருக்குது, கொலை பாதகங்கள். கொலை பண்ணால் தான் கொலை இல்லை. பைபிள் வந்து எல்லாத்துக்கும் மாற்று வசனங்கள்லாம் வச்சுருக்குது. நேரடியாக போயிட்டு ஒரு கத்தி எடுத்து ஒருத்தனை கொன்று போடுறது தான் கொலை கிடையாது. அதுக்கு இணையாக இருக்க சொல்லப்படுகிற பாவங்களும் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. பாவத்தை குறித்து பேசுவதே இன்றைக்கி சபையில் வந்து ரொம்ப ஒரு ஓல்டு ஃபேஷன் ஆயிடுச்சு. நாங்கள் பாவத்தை பற்றிலாம் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி கெட்டவங்களாம் ஆயிடுறாங்க போல இருக்கு. வாசிங்க 1 யோவான் 3:15 வாசிங்க. 1 யோவான் 3:15. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். சகோதரனை பகைச்சாலே என்ன தான் சொல்லுது பைபிள், அவன் கொலைகாரன்னு சொல்லுது. பகைக்கிறதுனா இங்கிலீஷில் என்ன, ஹேட் அப்படின்னா வெறுக்க. உன் சகோதரன் நீ வெறுக்கிறியா, நீ வெறுத்தால என்ன பண்ணுற, அவனை கொலை செஞ்சு போடுறன்னு அர்த்தம். அல்லேலூயா. வெறுக்கிறேன், என் சகோதரன் மேலே எனக்கு ஒரு வெறுப்பு இருக்குது அப்படின்னா உனக்குள்ளே அசுத்தம் இருக்குதுன்னு அர்த்தம். என் சகோதரன், அவனை சகோதரனை பார்த்தாலும் பிடிக்காதுங்க, அப்படியே பார்த்தாலே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுதுங்க அப்படின்னா அசுத்தம் இருக்குதுன்னு அர்த்தம். இருதயத்தில் அசுத்தம் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார், இது உனக்கு இது வேணாம். பைபிள் பொதுவாக வந்து சகோதரன் சொல்லி யாரை சொல்லுது அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள். நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அவனும் ரட்சிக்கப்பட்டிருக்கான், நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், அந்த சகோதரியும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களும் ஏசப்பா பிள்ளை தானே, நானும் ஏசப்பா பிள்ளை தானே. எனக்காக ரத்தம் சிந்தின மாதிரி தானே அவங்களுக்காக ரத்தம் சிந்திருக்கிறார் ஏசப்பா. அவங்கள போய் நான் வெறுக்கலாமா, அவங்கள போய் நான் பகைக்கலாமா, அவங்க மேலே எனக்கு கசப்பு வெறுப்பு உணர்வு உண்டாகலாமா? ஆண்டவர் கேட்குறாரு, உண்டாகலாமா? அப்படி உண்டாச்சுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஒரு கொலைகாரன்பா, யூ ஆர் அ மர்டரர். நீ நினைக்கிற நான் யாரையும் ஃபிசிக்கலாக கொல்லலை, இருதயத்தில் என்ன பண்ணிட்டேன், அவனை கொன்று போட்டிருக்கிற, இருதயத்தில் அசுத்தம் இருக்குதுன்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இதுலேருந்துல மனம் திரும்பணும். நிறைய காரியத்தில் நமக்கு ஏன் விடுதலை வரல அப்படின்னா, சில நேரங்களில் நான் விடுதலை கூட்டங்களில் ஜெபிக்கும் பொழுது நிறைய பேர் விடுதலை கிடைக்கல. ஏன் காரணம், ஏன் விடுதலை கிடைக்கல? நிறைய செய்வின கட்டுகள்,
இல்லை பில்லி சுனி மாந்திரை கட்டுகள் இருக்காங்க, விடுதலை கிடைக்கல. காரணம் என்னென்னா உள்ள அசுத்தமான எண்ணங்கள் இருக்குது, அசுத்தங்கள் இருக்குது, பகைகள் இருக்குது, கசப்புகள் இருக்குது, வெறுப்புகள் இருக்குது, மன்னிக்கலை, இதெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு இதெல்லாம் இருக்குங்க. ஆனால் ஆண்டவர் என்னை மன்னிச்சுன்னுங்க, ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. கிடையாது. இருதயம் சுத்தமாச்சு அப்படின்னா விடுதலை தானாக வரும். அல்லேலூயா. அது ஆட்டோமேட்டிக்காக சரியாகும். நம்மளுடைய இருதயத்தை மாத்திரம் நம்ம சுத்திகரித்தா போதும். என் எண்ணம் எப்படி இருக்குது, என்னுடைய உணர்வுகள் எப்படி இருக்குது, நான் எதை யோசிக்கிறேன், அந்த வெறுப்பை வச்சுக்கிட்டு கசப்பை வச்சுக்கிட்டு விடுதலை கிடைக்கணும். எப்படி கிடைக்கும் சொல்லுங்கள்? எப்படி கிடைக்கும்? கிடைக்காது. மனம் திரும்பணும். சபைக்கு இன்றைக்கி தேவை என்ன தெரியுங்களா? மனம் திரும்புதல். we have to repent. மனம் திரும்பணும். ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பிரயாசம், எல்லா விதமான பிரயாசத்தை எடுக்கும். ஏசப்பாக்கு நான் பிரியமாக நடக்க போகிறேன். எது அவருக்கு பிரியம்? சகோதரனை என்ன பண்ணுமா? நேசிக்கணுமா? அன்பு செலுத்து, வெறுக்காத, பகைக்காத, அன்பு செலுத்து அப்படிங்கிறார். கசப்பு வெறுப்பு உள்ளே வச்சுக்கிட்டு இருந்தேன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, வெறுப்பு இருக்கா, நீ ஒரு யுவர் அ மர்டரர், கொலை செய்கிறப்பா அப்படின்றார் ஆண்டவர். இன்றைக்கி மனம் திரும்பணும். இது ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ணாங்கப்பா, ஏதோ பரிசுத்தத்தை பற்றி பிரசங்கம் பண்ணாங்க, நல்லா தான் பண்ணாங்கன்ட்டு போயிடக்கூடாது. இது வாழ்க்கைக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும். லைஃபுக்கு கொண்டு வரணும். அது எடுத்துகிட்டு வந்தால் தான் வாழ்க்கை மாறும். ஆண்டவர் சொல்ல ஒரு இடத்துல ஓசியாவில் படிக்கிறோம், என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். அறிவில்லைப்பா, அறிவை வெறுத்தார்கள், அதனால் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். அறிவுனா என்ன அறிவு? வீட்டில் திட்டுறோமே, உனக்கு எங்கன்னா அறிவு இருக்கா? அந்த அறிவு இல்லை. எந்த அறிவு இதுன்னா அறிந்து கொள்ளணும். தேவனுடைய வழிகளை அறிந்து கொள்ளணும். அறிந்து கொள்வது அந்த அறிவு. அறிந்து கொள்ளணும். கர்த்தர் இப்படி தான் செயல்படுறார். ஆசீர்வாதங்கள் நமக்கு இப்படி தான் வருது, உயர்வு நமக்கு இப்படி தான் வருது, பிளஸ்ஸிங்ஸ் நமக்கு இப்படி தான் வருது. ஆசீர்வாதம் வந்தால் ஒரு மனுஷனை எப்படி தூக்கி நிறுத்துது, பாவங்களை எப்படி ஒரு மனுஷன் அப்படியே பாதாளத்துக்கு கீழே இழுத்துட்டு போகிற மாதிரி இழுத்துட்டு போகுது, அவனை வளர விடாமல் கீழே நசுக்குதுன்றதை புரிந்து கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வரல, உயர்வு வரல, ஆசீர்வாதங்கள் வரல அப்படின்னா காரணம்னா உள்ளே இருக்கிற பாவங்கள், உள்ளே இருக்கிற அசுத்தங்கள், அது பிளாக்ஸு, அது தடையாக இருக்குது. அந்த தடைகள் இருக்கிறதுனால வாழ்க்கையில் என்ன பண்ணல, மாற்றங்கள் உண்டாகலை. மனம் திரும்பணும். மனம் திரும்பணும். இருதயம் கடினம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்ன, இருதயத்தை கடினம், அப்படியே ஸ்டிஃப் நெக்கு, நான் இப்படி தான் இருப்பேன், என்ன வேணால் பண்ணிங்க, என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, மாற்ற முடியாது. அப்படியே இருதயத்தை கடினப்படுத்திக்கிறது, கல்லான ஒரு இருதயம். ஆவியானவர் வந்தார்னா அந்த கல்லான இருதயம் கூட சதையான இருதயமாக மாறுது. அதனால தான் நான் அதிகமாக ஹோலி ஸ்பிரிட் நேற்று தினத்தில் கூட ஜெபம் பண்ணுறேன். எப்படின்னா, ஆண்டவரே ஏதாவது காரியங்களை செய்யுங்க. பைபிள் படிக்கலாம், கடகடன்னு நிறைய காரியங்கள் பைபிள் படிக்கலாம், வசனங்களை தெரியும். ஆனாலும் ஆண்டவர் சார்ந்து, ஆண்டவரே கிரியை செய்யுங்கப்பா, மாற்றங்களை கொடுங்கப்பா. நான் ஆவியானவர் தான் கிரியைகளை செய்யணும். ஆவியானவர் தான் இருதயத்தை மாற்றணும். அது இல்லாமல் ஒன்றும் நடக்காது. அதனால தான் பிள்ளைங்கள் கூட ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அது ஜெபம் மாற்றம். விசுவாசமாக ஜெபம் பண்ணும்போது எப்படி பண்ணணும்? விசுவாசமாக ஜெபம் பண்ணணும். நான் பண்ணுற ஜெபத்தை கர்த்தர் கேட்பார்ன்ற விசுவாசத்தோடு பண்ணணும். நான் பண்ணுறேன், கண்டிப்பாக என் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார், என் பிள்ளைங்களை தொடுவார், என் பிள்ளைகளை இருதயத்தை தொடுவார். அப்போது என்னென்னா, அவங்க ஆவிக்கேற்றபடி நடக்க ஆரம்பிச்சிடறாங்க. பிள்ளைகள் ஆவிக்கேற்றபடி நடக்கிறது, நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்றபடி நடக்கிறது. இது ரோமர் நல்லா கவனிச்சுட்டு வாங்க. ரோமர் பற்றி சொல்லும் பொழுது நல்லா கவனிங்க. ஆவிக்கேற்றபடி நடக்கிறதுனா உள்ளேருந்து ஆவியானவரே கிரியை செய்வார். எப்போ அது பண்ணாதப்பா, செய்யாதப்பா, பண்ணால் நம்மளால் தாங்க முடியாது. உள்ளே இருக்கிற ஆவியானவர் நம்மள ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இது செய்ய நான் நினச்சாலும் என்னால் பண்ண முடியாது. ஏன்னா உள்ளே இருக்கிற ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, அந்த கன்விக்ஷன் கொடுக்குறாரு. இது உள்ள ஆவியானவர் நடத்துறது. நியாயப்பிரமாணன்றதுனா உள்ள ஆவியானவர் இல்லை, போட்டு அடின்னு அடிக்கிறது, இதை செய்யணும், அப்படி பண்ணணும், இது எப்படின்ற மாதிரி. நான் என்ன பண்ணேன், வற்புறுத்தல்படி செய்கிறேன், அப்புறம் என்ன பண்ணுறேன், ஃபெயில் ஆகிடுறேன். 4 தடவை ட்ரை பண்ணுறேன், 5ஆவது தடவை என்ன பண்ணிடுறேன், விட்டுடுறேன். நம்ம கூட என்ன பண்ணுவோம், நிறைய நேரத்தில் இது உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்மலாம் சபைக்கெலாம் போகும்போது சர்ச்சில் பாஸ்டர்ஸ்லாம் என்ன சொன்னாங்க, டிவிலாம் பார்க்காதீங்க, சினிமாலாம் பார்க்காதீங்க, படம்லாம் பார்க்காதீங்க, கர்த்தருக்கு உண்மையாக இருங்க, அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணுங்க அப்படி சொல்லி அனுப்புவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், கரெக்டு பாஸ்டர் சொல்லிட்டார், நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டுக்கு போயிட்டு கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி ஒரு 4 நாள் என்ன பண்ணுவோம், அந்த படம் கடை டிவிக்கெலாம் பார்க்காம இருக்கும். 5ஆவது நாள் என்ன பண்ணுவோம், ஆமாம் பார்க்கலாம் இன்னைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிமோட் எடுத்து டக்குன்னு ஆன் பண்ணிவிடும். என்னாச்சு, நியாயப்பிரமாணம் என்னாச்சு, புரியுதுங்களா? நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுதுன்னு, நியாயப்பிரமாணம் இப்போ என்ன சொல்லுதுன்னா, நீ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லும். நீ ஒரு குற்றவாளி, 4 நாள் கரெக்டாக இருந்த, இப்போ என்ன பண்ணிட்ட, செய்யக்கூடாத நினச்ச, ஆனால் என்ன பண்ணிட்ட, செஞ்சிட்ட.
அப்படின்னு சொல்லி நியாயபரமான என்ன நம்ம குற்றவாளின்னு சொல்லி நம்மளை குற்றப்படுத்துகிறது. ஆனால் ஆவியானவர் உள்ளே வந்துட்டார் அப்படின்னா, ஆவியானவர் என்னை நடத்துகிறாருன்னா என்னால் அதை செய்ய முடியாது. செய்கிறது தான் கஷ்டம், செய்கிறது தான் கஷ்டம். கொஞ்ச நேரம் அதை பார்க்க முடியும், என்னமோ பண்ண ஒரு மாதிரி சில சத்தத்தை கேட்கும் போது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதை என்னால் சகிக்கவே முடியாது. ஐ கான்ட் பேர் இட். அது டிஸ்டர்பன்ஸ், உள்ளே இருக்கிற ஆவியான டிஸ்டர்பன்ஸ், ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருப்பார். அப்போ ஆவி கேட்டபடி நடக்கும்போது நம்மளால் பண்ணவே முடியாது. நான் நினச்சாலே பண்ண முடியாது, அது உள்ளே இருக்குது. ஆனால் ஆவியானவருடைய நடத்துதல் இல்லை, அசைவாடுதல் இல்லைன்னா வேண்டி விரும்பி இப்போ நான் செய்ய ஆரம்பிச்சிடுவேன். காரணம் என்னென்னா, என்னோடய மாம்சம் அப்படியே கொஞ்சம் அதிகமாகச்சுன்னா அந்த மாம்சத்தின் உணர்வுகள் தான் அதிகமாகிடும். அப்போ போய் என்ன பண்ணுவேன், செய்யக்கூடாது தவறு, நான் பொய் சொல்லக்கூடாதுன்னு பொய் சொல்லுவேன், கெட்ட எண்ணங்கள் வரக்கூடாதுன்னு அதுக்கு இடம் கொடுப்பேன், அது விரும்புவேன், எல்லாமே வந்துடும். காரணம் ஆவியானவருக்கு இடம் கொடுக்காதனால. வசனம் சொல்லுது, ஆவியானவருக்கு இடம் கொடுங்க, பரிசுத்த ஆவியானவர் கூட இணைந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அவரால் நடத்தப்படுவதற்கு உங்களை விட்டு கொடுங்கள். இது தப்புன்னு சொல்லி ஆண்டவர் சுட்டி காண்பிக்கும் பொழுது உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஸ்டிஃப் நெக்காக வைக்காதீங்க. இது தவறுன்னு சொல்லும்போது ஏற்றுக்கொள்ளணும். இருதயத்தை என்ன பண்ணணும், அதை ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே இது தப்பு, இவ்வளோ நாள் எனக்கு தெரியல ஆண்டவர், இனிமேல் நான் உங்களுக்கு இது பிடிக்கலையா, இதை நான் செய்ய போகிறதில்ல, நான் வேணவே வேணாம் ஆண்டவர், உமக்கு எது பிரியமோ அதை செய்ய போகிறேன். மனம் திரும்பணும், மனம் திரும்பணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆண்டவரே இது தப்பு, நான் செய்ய மாட்டேன், எனக்கு இது வேணாம் ஆண்டவர், இது தெரியாமல் செஞ்சுட்டேன், இவ்வளோ நாள் அறியாமையில் நான் செஞ்சிட்டேன்ப்பா, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட இரக்கத்தை நம்ம என்ன பண்ணணும், கேட்கணும். ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். போயிடுவோம். மார்க் 7:21. கொலை பாதகங்கள் வரைக்கும் பார்த்தோமா, 22. இதெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியமாக இருக்குது சபையில். இதை ஃபாலோ பண்ணுங்கள், வாழ்க்கையில் நம்ம இதை பெரிய ஒரு மாற்றங்கள் உண்டாகும். சபைக்குள்ளே அந்த பரிசுத்தம் மேலோங்கும் பொழுது பரிசுத்த ஆவியருடைய மகிமை இன்க்ரீஸ் ஆகும். அப்போ தான் என்ன ஆகும்னா, நம்முடைய ஆவிக்குரிய தன்மை மாறும், ஆவிக்குரிய நிலை உயரும், வரங்கள் செயல்பட ஆரம்பிக்கும், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும், கர்த்தருடைய சத்தம் காதுகளில் கேட்கும், தேவன் அசைவாடுகிற தேவன் நடத்துகிற காரியம் நமக்கு விளங்கும். அதுக்கு தான் நம்ம பரிசுத்தத்துக்கு ரொம்ப அதிகமாக நம்ம முக்கியத்துவம் தரணும். அது இல்லாமல் ஒன்றுமே ஆண்டுடைய காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. கடைசி ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 22. போதும், களவு தானே, அதுதான், அதிலே நிறுத்தி முடிச்சிடுவோம். பொருளாசைக்கு அடுத்த வாரம் போவோம். பொருளாசைக்கு இல்லை, அந்த சப்ஜெக்ட்டுக்கு அடுத்த வாரம் போகலாம். களவுனா யார் வீட்டுக்குள்ளே போயிட்டு பைக் எடுத்துகிட்டு வந்துட்டு போகிறது கிடையாது, யார் வீட்டுக்குள்ளே போயிட்டு எப்படியாவது காரை திருடிட்டு வந்துட்டு போகிறது கிடையாது, நம்ம அப்படி போட்ட காரியங்களை செய்ய போகிறது கிடையாது. அது யார் நம்ம செய்வா இல்லை, அதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். ஆனால் களவுகள் சொல்லி இங்கே போட்டிருக்குது. அந்த கிரேக்க மொழியில் என்னென்னு, அதோட அர்த்தம் என்னன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, சின்ன காரியம், ரொம்ப சின்ன காரியம், அது யாருமே கண்டுக்க மாட்டாங்க, அது தப்புன்னு கூட எடுத்துக்க மாட்டாங்க. உதாரணத்தை சொல்லட்டுங்களா, இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸில் வேலை செய்யணும்னு வச்சிங்களேன், 2 A4 ஷீட் எடுத்துன்னு வந்துடும் வச்சிங்க வீட்டுக்கு, 2 A4 ஷீட்டு, அதை தான் பைபிள் சொல்லுது. அது இங்கிலீஷில் பில்ஃபரிங் அப்படின்னு வருது. அது பேர் என்னது, பில்ஃபரிங், பெட்டி தெஃப்ட், சின்ன தப்பு யாருக்கும் தெரியாது. இல்லைங்க, ஆஃபீஸில் பென்சில் யூஸ் பண்ணுங்க, அது சின்னதாகிடுச்சு, ஒரு விரல் சைஸுக்கு ஆயிடுச்சு, அது என்னங்க பண்ண போய் வீட்டுக்கு எடுத்துனா, அது ஆண்டவர் சொல்கிறாரு தப்புன்றார், களவுன்றார். அல்லேலூயா. நீ வாசிச்சு பாருங்கள், தியானம் பண்ணி பாருங்கள், எத்தனை பேர் A4 ஷீட் எடுத்துகிட்டு வரோம் நம்ம. தூக்காதீங்க, வேணாம், வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறோம் A4 ஷீட். சிலர் என்ன பண்ண, ஜெராக்ஸே ஆஃபீஸில் தான் போடுறாங்க. சிலர் என்ன பண்ணுறாங்க, ஜெராக்ஸே எதனா ஒரு ஜெராக்ஸ், இல்லைங்க அதெல்லாம் ஆஃபீஸில் எடுத்துக்கலாங்க. ஆர்டர் சொல்ல, களவு பண்ணுற, நீ என்ன பண்ணுற, அது களவு. ஒரு முறை ஒரு சகோதரி விடுதலை இல்லாமல் இருக்காங்களாம். என்ன விடுதலை ஆகலை, என்ன ஒன்றுமே புரியலன்னு சொல்லி என்ன பாஸ்டர் முட்டி மோதி ஜெபம் பண்ணுற, எல்லாம் பண்ணுறாரு, விடுதலை ஆகலை. கடைசியாக கண்கள் திறக்கப்பட்டு ஒரு தரிசனத்தை காட்டுறான். சின்ன பென்சிலாக தெரியுதான். என்னது, சின்ன பென்சில். என்னன்னு கேட்டால், ஆஃபீஸ்லேருந்து எழுதி முடித்து சின்ன பென்சில் ஆகிடுமா, அதெல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடும். அதெல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடும். ஒரு முறை ஒரு அம்மா சர்ச்சுக்கு போயிருக்கிறாங்க. சபைக்கு போகும்போது இந்த பாஸ்டர் நல்ல வரங்கள் பெற்ற ஊழியக்கார் சபையில் இருக்கும்போது உட்காந்துருக்குறாங்க. அவர் பாருங்கள், அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு நான் காரியத்தை பார்த்துருக்குறேன். அம்மா நீ வீட்டுக்கு போமா, போயிட்டு
பக்கத்து வீட்டு தென்னை மட்டை உங்கள் வீட்டுக்குள்ளே விழுந்தது, அதை எடுத்து உங்கள் வீட்டுக்குள்ளே போட்டு வந்திருக்கிற, நீ போய் அந்த மட்டையை எடுத்து அவங்க வீட்லேயே போட்டு திரும்பவான். ஆண்டவர் எப்படி பார்க்குறாருங்க? பக்கத்து வீட்டு தென்னை மட்டை விழுந்து தான், அதை எடுத்து இந்த அம்மா என்ன பண்ணிக்கிறாங்க? யார் பார்க்க போகிறது, யார் கேட்க போகிறது? யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அந்த தென்னை மட்டை எடுத்து என்ன பண்ணிக்க, இவங்க வீட்டுக்கு காம்பவுண்ட் உள்ள போட்டுட்டு சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வீட்டுக்கு போய் அதை எடுத்துகிட்டு அவங்க வீட்டு காம்பவுண்டில் போட்டுட்டு நீ திரும்ப வா அப்படிங்கிறார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எவ்வளோ பரிசுத்தமுள்ள தேவன் தெரியுங்களா? எவ்வளோ பரிசுத்தமுள்ள. சின்ன சின்ன காரியம், பில்ஃபரிங், பெட்டி தெஃப்ட், சின்ன சின்ன காரியம், இதெல்லாம் யாருன்னு சொல்ல, அதெல்லாம் எடுத்துக்கலாங்க, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இல்லை, ஆண்டவர் அதை பார்க்குறார். சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கடைக்கு போவோம், தெரியாமல் காசு கொடுத்துட்டா எப்படி இருக்கணும்? எக்ஸ்ட்ரா கொடுத்துட்ருப்பாங்க. 10 ரூபா கொடுக்க வேண்டிய 20 ரூபா கொடுக்க வேண்டிய 10 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல 20 ரூபா கொடுத்துருவாங்க. என்ன பண்ணணும் நம்ம? அப்பா 10 ரூபா நமக்கு லாபம், வீட்டுக்கு வந்துடலாமா? சொல்லுங்கள், வீட்டுக்கு வந்துடலாமா? சொல்லணும். நீங்கள் தெரியாமல் என்ன பண்ணியிருக்கீங்க? 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறீங்க, வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்கணும். சரி 10 ரூபானா கொடுத்துட்றோம். 1 ரூபா தானே, 1 ரூபா அதில் என்னங்க வந்துட போகுது, அது இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். இல்லை, 1 ரூபா கூட கர்த்தர் பார்க்குறாரு. இருதயத்தை பார்க்க. உங்கள் இருதயத்தில் என்ன யோசிக்கிற? அவனுடைய காசு தான் அந்த 1 ரூபா. ஆனால் நீ என்ன நினைக்கிற? நம்ம எடுத்துக்கலாம் நீ நினைக்கிற. உன்னை அது அசுத்தப்படுத்துது, தீட்டுப்படுத்துது, பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து போயிடும். நம்ம ஆண்டவர் பரிசுத்தமுள்ள ஆண்டவர். அல்லேலூயா. சின்ன சின்ன காரியத்தையும் பார்க்குறாரு, சின்ன சின்ன காரியத்தையும் பார்க்குறாரு. அப்படி தான் விரும்புகிறேன். என் பிள்ளைங்க என்னை போல பரிசுத்தமாக இருக்கணும். எல்லா காரியத்திலும், சின்ன சின்ன காரியத்தில் கூட எப்படி இருக்கணும்? பரிசுத்தம் உள்ளவர்களா. அது என்னால் முடியவே முடியாது, ஏன்னா தெரியும். ஆனால் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க இந்த கடையிலெல்லாம். எப்படி பரவாயில்லப்பா, நீ இது மாதிரி கொடுத்துட்டு போய். நிறைய பேர் மாதிரி கொடுக்க மாட்டாங்களே, எனக்கு வேணாங்க, எக்ஸ்ட்ரா கொடுத்துறீங்க, வச்சுங்க. என்னங்க கணக்கு பண்ணுறீங்க, ஒழுங்காக பண்ணுங்க, இந்தாங்க எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறீங்க, வச்சுங்க. அல்லேலூயா. அதுதான் ஆவியினால் நடத்தப்படுகிறது. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லும்? நியாயப்பிரமாணம் நம்மகிட்ட போராடும். உனக்கு கடவுளாக பார்த்து எதோ கொடுக்குறாரு வச்சுக்கோ, கிடையாது, இல்லை திருப்பி கொடுத்துரு. அதுதான் களவு. பொருளாசை பற்றி நம்ம அடுத்த வாரம் நம்ம தொடருவோம். சோமனும் கண்களை மூடும், ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை இன்றைக்கி நம்ம தியானித்த காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால், ஆண்டவரே இப்படிப்பட்ட எண்ணங்கள் சிந்தனைகள் இருதயத்தில் இருக்க ஆண்டவரே, இதிலிருந்து நான் மனம் திரும்ப விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, பாவமான எண்ணங்கள், பாவமான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்குது ஏசப்பா, இதிலிருந்து நான் மனம் திரும்ப விரும்புகிறேன், இதிலிருந்து நான் மனம் திரும்ப விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யுங்கப்பா. உமக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறேன், பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை நான் வாழ விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவர், ஸ்தோத்திரம் ஆண்டவர், நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவர், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்படி பரிசுத்த ரத்தத்தினால் என்னை கழுவுங்கப்பா, சுத்திகரிங்க, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளில் ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே நீ ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா. சபை ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம் அடைய கர்த்தர் கிருபை செய்யுங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நாங்கள் மனம் திரும்ப விரும்புகிறோம். எங்களுடைய பாவத்திலிருந்து, குற்றத்திலிருந்து, அக்கிரமங்களிலிருந்து முழுமையாய் நாங்கள் மனம் திரும்பி உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம், விரும்புகிறோம். கர்த்தாவே, எங்களை ஆசீர்வாதங்களை பலப்படுத்துங்க. உடைய நாமத்திற்கு சகல துதி கனமகிமை ஆவட்டு செலுத்து. இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென்.